டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்முடைய பயோடேட்டாவை அனுப்ப வேண்டியது வரும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி எம்எஸ் வேர்டில் பயோடேட்டாவை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பயோடேட்டாவை ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். முதல்ல எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் டேப் உள்ளே போய் இந்த போல்டு, அண்டர்லைன் இது ரெண்டையும் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான ஃபாண்டை செலக்ட் பண்ணணும். நான் இதில் டைம்ஸ் நியூ ரோமனை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் சைஸை கூட்டணும். இப்போ நான் 18 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்சரை சென்டரில் கொண்டு வரணும். அதுக்கு இங்கே பேராகிராஃப் குரூப்பில் அலைன்மெண்ட்டில் சென்டரை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கர்சர் சென்டரில் வந்துருச்சு. இப்போ கேபிட்டல் லெட்டரில் பயோ டேட்டா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். கர்சர் இந்த டாக்குமெண்ட்டோட சென்டரில் தெரியுது. இதை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதுக்கு கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அது லெஃப்ட் சைடு வந்துடுது. இப்போ இந்த கர்சரை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த அண்டர்லைனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இதில் கர்சரை கொண்டு வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணால் அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆகிரும். இந்த ஃபாண்ட் சைஸை குறைக்கணும். இப்போ நான் 12 செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நேம் டைப் பண்ணணும். நேம்னு டைப் பண்ணிவிட்டு 3 தடவை டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கோலனை என்டர் பண்ணணும். இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டு பேரை டைப் பண்ணணும். பேர் ஜி பாலாஜி. இப்போ பேரை டைப் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுக்குறேன். அடுத்து ஃபாதர்ஸ் நேமை டைப் பண்ணணும். டேபை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கர்சர் வந்ததும் கோலன் சிம்மலை என்டர் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபாதரோட நேமை டைப் பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த். இப்போ டேபை ப்ரெஸ் பண்ணி கோலன் மார்க்கை என்டர் பண்ணணும். இப்போ டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுறேன். இதே மாதிரி அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், நேஷனாலிட்டி, லாங்குவேஜஸ் நோன் இதெல்லாம் டைப் பண்ணணும். இப்போ நான் அதை 1 by 1 டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இமெயில் ஐடியிலேருந்து ஹைப்பர் லிங்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இது மேலே மவுஸை கொண்டு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் ரிமூவ் ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணால் இந்த ஹைப்பர் லிங்க் ரிமூவ் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் எழுதிட்டோம். இப்போ அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை என்டர் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதாவது 5க்கு 3 டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி அதில் இந்த டேபிளை ஓப்பன் பண்ணி 5 காலம்ஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் 5 காலம் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே 3 ரோஸை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இது அப்ளை ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் சைஸை கூட்டணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வச்சா டபுள் ஹெட்டட் ஏரோ தெரியுது. மவுஸை அமுக்கி பிடிச்சிட்டு கீழே நோக்கி இருக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாகிடுது. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ரோவை கொஞ்சம் சின்னதாக்கணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வச்சா டபுள் ஹெட்டட் ஏரோ தெரியுது. மவுஸை அமுக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் மேல் நோக்கி இழுக்கணும். இப்போ இது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இப்போ இதில் தேவையான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். டேபை கிளிக் பண்ணுறேன்.
இப்போ இதோட வித்தை கொஞ்சம் கூட்டணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு டபுள் ஹெட்டட் ஏரோ வந்து உடனே அமுக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் இழுக்கிறேன். இப்போ இதோட விட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட வித்தையும் கூட்டணும். இப்போ இதில் தேவையானதை என்டர் பண்ணிவிட்டேன். இந்த கர்சரை கீழே கொண்டு வரணும். அதுக்கு மறுபடியும் டேபை என்டர் பண்ணணும். டேபை என்டர் பண்ணோன்னா இது கீழே வந்துருச்சு. இதில் ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, ஸ்ட்ரீம். இப்போ டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த கர்சர் கீழே வந்துருச்சு. இப்போ இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். இப்போ இதை செலக்ட் பண்ணணும். இந்த 2 ரோலை என்டர் பண்ணதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த போல்டை ரிமூவ் பண்ணணும். போல்டு மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ இது போல்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ கீழே இங்கே வந்து கிளிக் பண்ணால் கர்சர் கீழே வந்துடும். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸை என்டர் பண்ணுறேன். இது ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறேன். இப்போ கோலன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை பற்றி எழுதுகிறேன். Sufficient working knowledge in MS Office and Windows OS. இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த போல்டை ரிமூவ் பண்ணுறேன். இதில் கீழே 2 ப்ளூ கலரில் அண்டர்லைன் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இக்னோர் ஒன்ஸை கிளிக் பண்ணுறேன். அது ரிமூவ் ஆயிடுது. இது போல்டாக இருக்கணும். அதுக்கு இதை செலக்ட் பண்ணி போல்டை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இது போல்ட் ஆகிடுச்சு. அடுத்து போல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதுகிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போல்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதாவது நம்ம மேலே சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உண்மைதான்ட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதை இப்போ டைப் பண்ணுறேன். கீழே வந்து டேட்டு கொடுக்கணும். அதுக்கு கீழே பிளேஸ். இது 2ஐயும் போல்ட் ஆக்குறேன். இப்போ என்டர் கொடுத்து கீழே கர்சரை கொண்டு வந்துட்டு சிக்னேச்சர்னு டைப் பண்ணணும். கர்சரை சிக்னேச்சருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு டேபை ப்ரெஸ் பண்ணணும். டேபை ப்ரெஸ் பண்ணி சிக்னேச்சரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அடுத்து ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணி அதில் பிக்சரை ஓப்பன் பண்ணி திஸ் டிவைஸ் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ஃபோட்டோ இருக்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஃபோட்டோ பிக்சர்ஸில் இருக்குது. பிக்சர்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ ஃபோட்டோ இங்கே இன்சர்ட் ஆகிருச்சு. இதை சின்னதாகணும். அதுக்கு முதல்ல இந்த இங்கே கிளிக் பண்ணி இதில் டைட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை சின்னதாகணும். சின்னதாக்கிட்டு இதை மேலே கொண்டு வந்து
நமக்கு தேவையான இடத்துல வைக்கலாம். நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ சைஸு இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா குறைக்கலாம். இதை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும். அதுக்கு பிக்சர் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி அது உள்ளே போய் ஏதாவது ஒரு பார்டரை செலக்ட் பண்ணணும். நான் இதை செலக்ட் பண்ணேன். இப்போ நம்ம இந்த பயோடேட்டாவை ரெடி பண்ணிட்டோம். இந்த பேஜுக்கு பார்டர் கொடுக்கணும். அதுக்கு இந்த டிசைனுங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கடைசியில் பார்த்தீங்கன்னா பேஜ் பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேஜ் பார்டர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் எந்த ஸ்டைல் தேவையோ அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் அப்ளை ஆகும். இது அப்ளை டூவில் ஹோல் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வித்து எவ்வளோ தேவையோ அதை சூஸ் பண்ணணும். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேஜில் பார்டர் அப்ளை ஆகிரும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.